பார்க்கல. இப்ப குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு மரத்து மேல ஏறிக்கிட்டான். ஏன் அவன் அந்த ஆளு மரத்துல, அம்மா கொஞ்சம் வழி விட்டுருவான் சார், கொஞ்சம் வழி விடுங்க சார். ஏன் அந்த மனுஷன் அந்த மரத்து மேல ஏறிக்கிட்டான்னா, ரொம்ப குள்ளமா இருந்தான் அந்த ஆள். எப்படி இருந்தான்? ரொம்ப குள்ளமா இருந்தான் அந்த ஆள். ரொம்ப குள்ளமா இருந்தா, மக்கள் கூட்டம் வேற, நிறைய கூட்டம். அப்படியே ஒரு ஆளை சுத்திக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கர கூட்டமா இருக்குது. யார் யாரெல்லாம் டி நகர் போயிருக்குது? டி நகர் தெரியுமா உங்களுக்கு? அப்படியா, சரியா போச்சு. சரி, ரொம்ப கூட்டமா இருக்குது. ஒரு மனுஷர் மட்டும் போறாரு, அவரு பின்னாடி திரள் கூட்டம் போகுது. அப்போ அந்த குள்ளமா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் யாரு அப்படின்னு பார்க்கும்படியா அவன் என்ன பண்ணா, ஒரு மரத்து மேல ஏறிக்கிட்டான். மரத்து மேல ஏறிக்கிட்டான். இயேசுவே, அந்த மனுஷன் யாருன்னு ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டான். அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் கண்ணு ரெண்டும் தெரியாத ஒரு ஆளு ஒரு இடத்துல பிச்சை கேட்டு கொண்டு வந்தான். கண்ணு ரெண்டும் தெரியாம ஒரு ஆள் பிச்சை கேட்டு இருந்தான். ஐயா பிச்சை போடுங்க ஐயா, ஐயா பிச்சை போடுங்க ஐயா, ஐயா பிச்சை போடுங்கன்னு கேட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து அவன் கிட்ட போய், உனக்கு பிச்சை வேணாம்பா, நான் உன்னை சுகப்படுத்துறேன்னு சொல்லி அவனு ரெண்டு கண்ணையும் சுகப்படுத்திட்டாரு. அந்த இயேசு கிறிஸ்து தான் இவரா? அதான் இவ்வளவு கூட்டம் போதா அப்படின்னு அந்த குள்ளமான மனுஷன் மரத்து மேல ஏறிக்கிட்டு இவர் எப்படிப்பட்டவருன்னு பார்க்கறான். ஒரு நாள் ரெண்டு காதும் கேட்க முடியாத இருந்த ஒரு ஆளை இயேசு கிறிஸ்து ரெண்டு காதும் கேட்க முடியாது செஞ்சார். ஒரு நாள் ரொம்ப கூனியா இருந்தாங்க ஒரு அம்மா. அந்த அம்மாவில கும்மின்னு நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. அந்த அம்மாவை எல்லாரும் கூனி கூனின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அந்த அம்மா முதுக தொட்டு அந்த அம்மாவை நிமிர்ந்து நடக்க பண்ணாரு. அந்த அம்மா நிமிர்ந்து நடந்தாங்க. ஓஹோ, அந்த இயேசு கிறிஸ்து தான் இவரா? கண்ணு தெரியாதவன்னு சுகமாக்குனாங்களே, காது கேட்காத ஒருத்தனை சுகமாக்குனாரு, குனிஞ்ச கூனிய கூட நேரா நிமித்திட்டாரு. ஓ, அந்த இயேசு கிறிஸ்தா? இவர் எப்படிப்பட்டவரு, இவர் எப்படிப்பட்டவருன்னு நேரா அந்த குள்ள மனுஷன் மரத்து மேல ஏறிக்கிட்டான். இன்னொரு விஷயம் கூட அந்த குள்ள மனுஷன் கேள்விப்பட்டான். குஷ்டரோகமா இருந்த ஆட்களை கூட அவர் சுகமாக்கினாரு அப்படின்னு கேள்விப்பட்டான். இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 சீஷர்கள் கூட ஒரே ஆச்சரியம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து படகுல போகும்போது காற்று பயங்கரமா அடிக்குது. புயல், காத்து பயங்கரமா அடிக்குது, புயல் பயங்கரமா அடிக்குது. இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருந்து எழுந்து, கடலே இறையாதே, அமைதலா இருன்னு அதட்டினார் பாருங்க. அப்படியே அந்த புயல் நின்று போச்சு, அந்த காத்து நின்று போச்சு. அவங்க இருந்த சீஷங்கள் கூட ஒரே ஆச்சரியம். இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு பயப்படுகிறது, இவருக்கு அடங்குகிறது அப்படின்னு சீஷங்கள் கூட கேட்டாங்க. இவர் எப்படிப்பட்டவரோ? இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த குள்ள மனுஷன் என்ன தெரியாம பண்ணா, இவர் எப்படிப்பட்டவர்னு பாக்குறதுக்கு ஓடி போய் மரத்து மேல ஏறிக்கிட்டான். அப்படியே கூர்மையா பாக்குறான் அவன். இவர் எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு பாக்குறான். உள்ள திரள் கூட்டம். இயேசு கிறிஸ்து முன்னாடி போறாரு, நிறைய மக்கள் பின்னாடி வராங்க. கரெக்டா இந்த மரத்து மேல அந்த குள்ள மனுஷன் மேல ஏறினுகிறான். அப்படியே அந்த மரத்துல நின்று அப்படியே பார்த்து, சகேவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னாரு. அந்த குள்ள மனுஷனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கலான்னு போனா, நம்ம பேரை சொல்லி, இந்த பாவியான மனுஷன் பேரை சொல்லி, இந்த குடிக்காரன் பேரை சொல்லி, இந்த சூதாடி பேரை சொல்லி, அநியாயக்காரன்னு பேர் எடுத்த என்ன போய் பேரிட்டு கூப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு
கட 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 கடன்னு இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து நேரா ஏசப்பா ஏசப்பா வாங்க 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 அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவன் போன உடனே இயேசு கிறிஸ்து அவனுக்கு எதுவுமே சொல்ல, நீ பாவியா இருக்கிற, நீ குடிகாரனா இருக்கிற, நீ ஜூத ஆடுற, நீ விபச்சாரக்காரனா இருக்கிற, நீ வேசித்தனத்தா இருக்கிற, நீ திருடனா இருக்கிற அப்படின்லாம் இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்லலம்மா, ஒண்ணுமே சொல்லல. அவர் அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த குள்ள மனுஷனுக்கு பயங்கர சந்தோஷம் வந்தது, பயங்கர சந்தோஷம். அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் சொல்றான், இயேசு சாமி, நான் யாரையாவது அநியாயமா எதனா காசு வாங்கியிருந்தா அவங்களுக்கு நான் நாளத்தனையா திருப்பி தந்துடுறேன்பா. அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுல காலடி வைத்த உடனே அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் பாவியான மனுஷன்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா சொல்லி அவனுக்குள்ள குற்ற உணர்வு. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலாவீர்கள். அநேக முறை நம்ம கூட ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு நம்மளால விட முடியாம இருக்கலாம். ஐயோ எப்படியோ இதை செஞ்சிடறேனே, இதை விட்டுலாம். இதனால தானே நம்ம குடும்பம் இப்படி இருக்கு, இதனால தானே நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, இதனால தானே நம்மளுடைய வேலை இப்படி இருக்குது, எப்படியாவது அதை விட்டுட்டு வந்துடலாம் நினைப்போம். ஆனா விட முடியாது. இன்றைக்கு சகைவை போல, அந்த குள்ள மனிதனை போல இயேசு எப்படிப்பட்டவரோ நீ என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஒளிபெருக்கி சத்து கேட்டுக்கொள்கிற நண்பா, பெரியவர்களே, தாய்மார்களே, இயேசு நல்லவர். இயேசுவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். இயேசுவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க வீட்டுல சந்தோஷம் இருக்கும். இந்த இயேசுவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். இந்த இயேசுவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உங்களுடைய வியாதி எல்லாம் தீரும், உங்க நோய்கள் எல்லாம் குணமாறும், உங்களுடைய கண்ணு பிரச்சனை எல்லாம் தீர்ப்போம், உங்களுக்கு சமாதானம் வரும். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு விடுதலை கிடைத்தது, இந்த வீட்டுக்கு நிம்மதி வந்ததுன்னு சொன்னாரு. நண்பா, பெரியவரே, தாய்மார்களே, உங்க வீட்டுல கூட இந்த சந்தோஷம் வேணுமா? உங்க வீட்டுக்கு கூட இந்த சமாதானம் வேணுமா? உங்க வீட்டுக்கு கூட நிம்மதி வேணுமா? இயேசு கிட்ட வாங்கம்மா, இயேசு கிட்ட வாங்க. இயேசு உங்களை அந்த குள்ள மனித சகையை போல இல்லாம இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். இப்ப நாங்க ஒரு சின்ன பாட்டு பாட போறோம். பாட்டு பாடி முடிச்ச பிறகு உங்களுக்காக ஜெபிக்க போறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ வேணும்? இந்த ஒரு முறை நீங்க எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு முறை இந்த இயேசுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்து பாருங்க. இந்த இயேசுக்கு ஒரு நாள், இந்த இயேசு கிறிஸ்துவ ஒரு நாள் நீங்க பாருங்க, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க, சோதனை பண்ணி பாருங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு மாம்பழம் கொடுத்துட்டு இது எப்படி இது அப்படின்னு கேட்டா, யோ பைத்தியக்காரனாயா நீ, சாப்பிட்ட பிறகுதான் சொல்ல முடியும் அப்படின்னு கடகன்னு சாப்பிட்டு புளிக்குது, கசக்குது, துவர்க்குது, இனிக்குதுன்னு சொல்லுவீங்க. அது மாதிரி இந்த இயேசு கிட்ட ஒரு நாள் வந்து பாருங்க. இவர் எப்படின்னு வந்து பாருங்க. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, பாடுங்க பாஸ்டர். எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கிறா. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உள்ளத்தை கேட்கிறா. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. யாருக்காவது உங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து வேணுமா? இந்த இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்கு வரணும்பா, இந்த இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்கு வரணும்பா, அவர் வந்தா விடுதலை கிடைக்கணும்பா. எத்தனையோ குடும்ப பிரச்சனை இருக்குது, எத்தனையோ கடன் பிரச்சனை இருக்கு, எத்தனையோ வியாதி இருக்குப்பா. இந்த இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்கு வரட்டும்பா, எங்க வீட்டுல சமாதானம் வரட்டும்பா, என்னுடைய கணவன் திருந்துட்டும்பா, என் பிள்ளைங்க திருந்துட்டும்பா, எங்க கணவன் மனைவிக்கு நல்ல சமாதானம் தரட்டும்பான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ
நாங்க இப்ப ஜெபிக்க போறோம். யார் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம், நாங்க இப்ப உங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஜெபம் வேணும்ன்றவங்க வாங்க, வாங்க. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார். கடன் பிரச்சனைகள் இருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குவார். கடன் தொல்லைகள் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்து, நோய்கள் இருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடுங்க. உங்களுக்கு எங்கேயாவது வியாதி இருந்தா வியாதியின் இடத்துல உங்களை கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. நான் இல்ல, இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார். வீட்டிலே இருந்து இந்த சத்தத்தை கேட்டு கொடுக்கிற அம்மா, ஐயா, அப்பா, இயேசு கிறிஸ்து இப்ப உங்களை விடுதலைக்க போறாரு பாருங்க. ஒரு வல்லமை உங்களை தொடர்போது பாருங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த முள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்காய் நம்ம ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேலையில இந்த இடத்துல வந்து பேசும்படியா எங்களுக்கு கிருபை கொடுத்து ரெண்டு செலுத்துகிறோம். இந்த நம்முடைய வசனத்தை விதைத்திருக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல விதைத்திருக்கிறோம் ஐயா. ஐயா, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவன் நீர் ஐயா. விளைய செய்யுங்க ஐயா. அப்பா, இங்க யாருக்காவது கடன் பிரச்சனை இருந்தா, யாருக்காவது வியாதி இருந்தா, யாருக்காவது மரண பிடியில் இருந்தா, பில்லிசனை கட்டுகள் இருந்தா, இயேசுவின் நாமத்துல கட்டளை உண்டாக்கிறோம் ஐயா. In the name of Jesus. தேவ வல்லமை கடந்து வருவதாக எல்லா கட்டுகளை உண்டாகிறேன் ஐயா. தேவன் மகிமை போடுவாராக, தேவன் நாம விளங்குவதாக உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. குடும்பத்துல இங்க இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கணும்பா. இங்க இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்பா. இங்க இருக்கிற குடும்பங்கள்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்பா. இங்க இருக்கிற எல்லாம் வீடு நல்ல மாளிகை ஆகணும்பா. உங்க நாமத்தினால இதை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இந்த குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். எல்லாம் நல்ல பெரிய படிப்பா படிக்கிற பிள்ளைங்களா மாத்துங்கப்பா. இந்த பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும்பா. இந்த இடத்துக்கு நிறைய பஸ் எல்லாம் வரணும்பா. இந்த ஊரை ஒரு செழிப்பாய் மாத்துங்க ஐயா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.